அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 458வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 458வது நாளில் மிகப்பெரிய தாக்குதல் காசாவாக மாறிப்போன மேற்கரையில் நடந்திருக்கிறது. அங்கிருந்த நாமும் ஆராய்ப்போம். நேற்றைய தினம் வந்தேரிகள் அதாவது இல்லீகல் ஆக்குபைன்ஸ், சட்டத்துக்கு புறம்பானதாக, ஒழுக்க விதிகளுக்கு எதிராக வந்து குடியமர்ந்த இஸ்ரேலர்கள் சுட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யார் அதை சுட்டார்கள் என்பதை, அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தினார்கள் என்பதை இஸ்ரேலிய இராணுவத்தால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல நிபுலஸில் ஒரு பெரிய ஷூட்டிங் ஆபரேஷன், இஸ்ரேல் படைகள் இருந்த அந்த கேம்புக்குள்ளால் புகுந்து சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். இவை இரண்டும் இஸ்ரேலை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் போது, ரெண்டு வாகனங்களில் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். வந்தேரிகள், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வந்து குடியேறியவர்கள் பயணம் செய்த ஒரு பஸ்ஸும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 6 பேர் மிகவும் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள். யாரும் இறக்கவில்லை. ஆனால் எல்லோரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று மேற்கரையில் இருந்து மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேகன் டேவிட் ஆடம் என்ற அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கில்கிலா, நிபுலஸ், துக்காராம், சஃபத், டுபாஸ் ஆகிய பெருநகரங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களையும் மூடிவிட்டோம். ஏனென்று சொன்னால், தாக்குபவர்கள் கிராமத்திலே இருந்து வந்து சரமாரியாக தாக்கிவிட்டு கிராமத்துக்குள்ளால் செல்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இஸ்ரேலிய இராணுவம் ஒப்பாரி வைத்திருக்கிறது. இன்றைக்கும் தேடுதல் வேட்டை நடைபெற்று இருக்கிறது. அதில் பெரிதாக ஒன்றும் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. அடுத்தது, மேற்கரையில் யூத குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஷூட்டிங் நடந்திருக்கிறது. அது ஏரியல் செட்டில்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஏரியல் செட்டில்மெண்ட்டு நிறைய சட்டத்துக்கு புறம்பானவர்கள் வந்து குடியிருக்கின்ற பகுதி. அந்த பகுதியும் நேற்று துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. அதில் மிகப்பெரிய திறமையோடு இது போன்ற துப்பாக்கி சூட்டில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடிப்பவர் என்று அறியப்படுகின்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நிபுலஸில் ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முகமது அலி ஜாஃபர் என்பவரை கைது செய்து வைத்திருந்தார்கள். அவரை உடனே விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் போராளிகள். விடவில்லை. நேற்று அந்த சிறையை சுற்றி இருந்த பாதுகாப்பு அத்தனை பேரையும் கொலை செய்துவிட்டு அல்லது அழித்துவிட்டு அந்த ஜாஃபரை மீட்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆக, நாம் சொன்னது போல காசாவாக மாறிப்போனது மேற்கரை. இத்தனைக்கும் சுரங்கப்பாதைகள் இல்லை. ஆனால் கிராமங்களை தங்களுடைய பதுங்குமிடங்களாக ஆக்கி கொண்டு திடீரென்று வந்து தாக்கி செல்கிறார்கள். அவர்கள் விதவிதமான வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இதெல்லாம் மிகவும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் தெரிகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்று ஒப்பாரி வைத்து கட்டுரைகளை எழுதியிருக்கின்றன. கிளிடிமேன் என்ற ஒரு பகுதியில், நிபுலஸுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதியில் துப்பாக்கிச்சூடு 2 பக்கமும் நடந்திருக்கிற ஒரு யுத்தம் போல நடந்திருக்கிறது. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் காயம்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஹெலிகாப்டர்களும் ஆம்புலன்ஸும் வந்து புறக்கி சென்றிருக்கின்றன. இப்படி மேற்கரையே நேற்று முக்கியமான கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அளவில் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அடுத்தது, நாம் காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால், எடுத்தவுடனேயே இஸ்ரேலிய ஊடகங்கள் நாகல் பிரிகேட்ஸை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரியும் 20 சோல்ஜர் அவரோடு இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும், அதாவது ஆக்கிரமிப்பு படையினரும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல செரியத் நாகல் யூனிட் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ பிரிவில் 20 பேரை அழித்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே நேரடியான தாக்குதலில் நடந்திருக்கிறது. அடுத்தது, தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் பிரிவினர்
பெய்த் லாகியாவில் நேற்று ஒரு இஸ்ரேலிய இராணுவ வாகனம் வந்ததை தாக்கியிருக்கிறார்கள். 10 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இதில் நெட்சாரிம் பிரிவில் இறங்கி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் தோண்டு ஓடி இருக்கிறார்கள். அவர்களை துரத்தி பாயிண்ட் பிளாங்க் நேரடியாக சென்று அழித்தோம் என்று அல் காசம் பிரிகேட் சொல்லுகிறது. அதே போல் பெய்த் லாகியாவில் 2 மர்காவா டேங்க் திரும்பி கொண்டிருக்கும் போது அவர்கள் நேற்றிலிருந்தே பெய்த் லாகியா, பெய்த் ஹானோன், ஜபாலி ஆகிய இடங்களில் இருந்து திரும்ப செல்கிறார்கள். அவர்களை போகும் வழியெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். ஹைஃபால ஒரு ஸ்டாபிங் ஆபரேஷன் நடந்திருக்கு. இப்போ மேக்கரையில் நடக்கக்கூடிய ஸ்டாபிங் விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அது அங்கே உள்ள மேக்கரை, ஜெருசலம், நிபுலஸ், ஹெப்ரான், துக்காரம் இந்த பகுதியில் உள்ள போராளிகள் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த ஸ்டாபிங், ஹைஃபாவில் நடந்த ஸ்டாபிங் ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவியவர்கள் செய்த ஒரு தாக்குதலோ என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கேசியங்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் ஸ்டாபிங் சொல்லக்கூடிய கட்டியெடுத்து குத்தக்கூடிய அந்த இன்சிடென்ட்டு செய்பவர்கள் மேற்கரையிலே உள்ள போராளிகள் தான். ஆகவே அது இங்கே ஊடுருவியவர்களுடைய செயல்களாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே காசாவில் இருந்து, அதுவும் பெய்த் ஹானோனில் இருந்து, பெய்த் லாகியாவில் இருந்து பல ராக்கெட்டுகள் செர்தாயத்துக்கு போயிருக்கிறது. இப்பொழுது காசா வளாகம் காலியாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது செர்தாயத்தில் தொடர்ந்து பல கட்டடங்களை, பூமிக்கு மேல் உயரமாக இருந்த பல கட்டடங்களை தாக்கி இருக்கிறார்கள். அத்தனை அழிந்திருக்கின்றன. இஸ்ரேல் தன் பங்குக்கு நுஸ்ரத் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாமை தாக்கி இருக்கிறது. நேற்று உலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய உணவுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு வாகன ஊர்வலத்தை இஸ்ரேல் வேண்டுமென்றே தாக்கி இருக்கிறது என்று உலக ஊடகங்கள் அனைத்தும் இது ஒரு பெரிய போர்க்குற்றம், இதற்காகவும் இஸ்ரேல் தண்டிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கான்யூனிஸ், டேரல் பலா ஆகிய இடங்களிலும் துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறது. 35 நாட்களான ஒரு குழந்தை குளிரால் ஒரு டெண்டில் இறந்து போய்விட்டது என்ற செய்தியும் நேற்று எல்லோருடைய கண்களையும் விரிய திறந்திருக்கிறன. ரஃபாவிலும் இதுபோல தாக்குதலை அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது. ஆனால் இராணுவ ரீதியாக அது ரஃபாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை. அதனால் இப்பொழுது உணவுப் பொருட்கள் ரஃபாவுக்கு வெளியே வந்துவிட்டால் கூட அது போராளிகள் குழுக்களால் எடுக்கப்பட்டு கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேர்க்க முடியும் என்று காட்டுகிறது. இஸ்ரேல் தன்னுடைய ஈனாய் செயல்களால், மனிதாபிமானமற்ற செயல்களால் 45,884 பேரை கொலை செய்திருக்கிறது. 1,09,139 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 45,854 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். மொத்தத்தில் 1,54,993 இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை 15,000 என்று, அதாவது அவர்கள் இறந்து விட்டார்கள், இடிபாடுக்கு இடையே இருக்கிறார்கள், எடுக்க முடியவில்லை. 1,54,993 கூட இந்த 15,000 நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஹூத்திஸ். நாம் ஹூத்திஸுக்கு வந்தால், ஹூத்திஸ் நேற்று காலையில் ஒரு தாக்குதல், மதியம் ஒரு தாக்குதல், ஈவினிங்கில் ஒரு தாக்குதல் என்று பண்ணி இருக்கிறார்கள். காலையில் நடந்த தாக்குதல் டெல் அவீவ், மத்தியானம் நடந்த தாக்குதல் அஸ்கலான், ஈவினிங்கில் நடந்த தாக்குதல் ஜாஃபா என்கிற இடத்தில். இந்த 3 இடத்திலும் மிக லாவகமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இருக்கின்றன. 50க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய குடிமக்கள் அல்லது வந்தேரிகள், ஆக்கிரமிப்பாளர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டவர்கள் மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள், மரணிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன. அதே நேரத்தில் ஹூத்திஸை தாக்குவதற்கு தயாரான அமெரிக்காவினுடைய தளம் ஒன்றும் தாக்கப்பட்டு இருக்கிறது. இது 2வது நாளாக ஏக காலத்தில் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது அமெரிக்காவினுடைய விமானங்களை சுமந்து வரக்கூடிய கப்பலையும் தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இது 2வது நாளாக நடக்கிறது. அதனால் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஹூத்திஸ் மீது தாக்குதல் நடத்துவது மிகவும் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் தாக்கப்பட்டது காட்டுகிறது. அதே போல செங்கடலில் உள்ளே புகமுகுந்த அமெரிக்காவினுடைய இன்னொரு டஸ்ட்ராயர் கப்பலையும் தாக்கியிருக்கிறார்கள். ஆக ஏக காலத்தில் இஸ்ரேல் மீதும், இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுகள் என்று கருதப்படுகின்ற இஸ்ரேல் மீதும்,
அதே நேரத்தில் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை இந்த போராளிகள் காட்டி வருகிறார்கள். அதன் பிறகு நேற்று அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்னவென்று சொன்னால், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில நாட்டு இராணுவத்தினர், ஆங்கில நாட்டு அலுவலர்கள் ஒரு அதாவது ஹூத்திஸுக்குள்ளால் புகுந்து வேவு பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை தயார் செய்திருக்கிறார்கள். அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்து சிறைபிடித்திருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் விசாரணைகள் நடத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய வேலை மிகப்பெரியதாக மீண்டும் செயல்படுகிறது. ஹிந்து ரஜப் என்பவரை பற்றிய புகழும் பாடப்படுகிறது. ஹிந்து ரஜப் என்பவர் தான் முதலால் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் அட்டூழியங்களை படம் பிடித்து ஆவணப்படுத்தி அதை இன்டர்நேஷ்னல் சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு சேர்த்தவர். அவர் இப்படி தகவல்களை சேகரித்து கொண்டிருந்த போது, ஆதாரங்களை சேகரித்து கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டவர். அவருடைய பெயரால் வழங்கப்படுகின்ற ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் மிக ஆழமான பல வேலைகளை செய்கிறது. ஜஸ்டிஸ் ஃபார் பாலஸ்தீன் என்பது, அதாவது ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பதை கொண்டு வருவது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், நேற்று அவர்கள் பல நாடுகளில், குறிப்பாக இந்த சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பெல்ஜியம், பிரான்ஸ், பிரேசில் ஆகிய நாடுகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு எதிராக பல மனுக்களை அந்தந்த கோர்ட்டுகளில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஹிந்து ரஜப் குரூப்போடைய மிகப்பெரிய சாதனை என்று நமக்கு படுவது என்னவென்று சொன்னால், 1000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்களாகவே செய்த இனப்படுகொலையை பற்றி வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே செல்ஃப் எவிடன்ஸ், அதாவது அவர்களுடைய ஒப்புதல் வாக்குது மூலம் போல அவர்களுடைய பேரு, முகவரி, அவர்கள் என்ன கேடரில் இருக்காங்க, எல்லாருமே 749வது கேடரில் உள்ளவங்க தான் பெரும்பாலானவங்க, படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் 749 இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். இந்த அளவுக்கு துல்லியமாக தகவலை எடுத்து அவர்கள் எங்கெங்கே வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இதுவரைக்கும் 200க்கு மேற்பட்ட புகார்களை அல்லது அரெஸ்ட் வாரண்டுகளை பிறப்பிப்பதற்கான, பிடி வாரண்டை பிறப்பிப்பதற்கான ஆணைகளை பெறுவதற்கு தயார் செய்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலை விட்டு ஓடி தப்பித்து விடலாம் என்பதை ஒரு பெரிய கற்பனையில கூட அவங்க இனி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை செய்து வருகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது சட்ட ரீதியான ஒரு முழு அளவு யுத்தத்தை ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் நடத்தி வருகிறது என்று சொன்னால் அது மிக ஆகாது. ஆக இந்த ஹிந்து ரஜப் குரூப் தான் ஷஹீதானவர்களுக்காக, அப்பாவிகளுக்காக உண்மையிலேயே நியாயம் தேடுகிற ஒரு கூட்டமாக போராளிகள் குழுக்கு வெளியே நமக்கு தெரிகிறது. அதனுடைய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். அடுத்தது லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கிவிட்டன, நக்கூராவை இருந்து பின்வாங்கிவிட்டன என்பதை நேற்று உங்களுக்கு சொன்னோம். அந்த நக்கூராவில் லெபனானுடைய படைகள் அதில் அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. அதில் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லாவினுடைய சில படைப்பிரிவுகள் லெபனானுடைய இராணுவத்தோடு சேர்ந்திருக்கிறார்கள். எங்களையே இராணுவத்தில் சேர்த்துக்கிடுங்க, நாங்கள் பார்டர் ஏரியாவில் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அடித்த அடியில்தான் நக்கோராவிலிருந்து ஓடி இருக்கிறது. இப்பொழுது கொச்சன் என்பவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் என்று, சதன் லெபனானிலிருந்து வெளியேறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இஸ்ரேல் அங்கே ஒரு பஃபர் சோனை கிரியேட் பண்ணுவேன், நான் அங்கிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று வாஷிங்டனுக்கு சொன்னதெல்லாம் செத்து போய்விட்டது. நேற்று அமெரிக்காவினுடைய ரிலேஷன் ஆஃபீஸர் முக்கியமான அறிவிப்பை செய்திருக்கிறார், இஸ்ரேல் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் என்று. ஏனென்று சொன்னால், லெபனானுடைய இராணுவம் ஹிஸ்புல்லாவை தன்னுடன் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய கட்டுமானங்கள் எதையும் அதை அழிப்பதற்கு தயாராக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் போர் நிறுத்த விதிகளை தொடர்ந்து மீறி இருக்கிறது என்பதுதான். ஆகவே அங்கே 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபருடைய தேர்தல் நடக்க இருக்கிறது. பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஒப்பந்தம் செல்லாது என்று சொல்ல தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் முறையாக வெளியேறி விடுவதே சிறந்தது என்று இஸ்ரேலுக்கு சொல்லிவிட்டோம். இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், ஆகவே நீங்கள் பின்னேறி ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் ஒரு பெரிய திட்டத்தை நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதனுடைய IRGC ஸ்போக்ஸ் பர்சன் அலி முகமது
நிமேனி என்பவர் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பழிவாங்குதலை விரைவில் எதிர்பார், அதை இதைவிட சிறந்ததாக வலு உள்ளதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலை பார்த்து சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலின் ஆகாயம், உன்னுடைய வானம் எங்களுடைய கைகளில் இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குவோம், உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுசாக செத்து போய்விட்டது என்று. நமது நேர் ஒருவரே நேற்று சொல்லியிருப்பது போல, இஸ்ரேலினுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டியில் 60% இல்லாமல் போய்விட்டது. இஸ்ரேல் இப்பொழுது தளர்ந்து தள்ளாடுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. ஆகவே இது பழிவாங்குவதற்கு உரிய நேரம் என்று IRGC தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் தொடைநடுங்கிய பெகிஷ்கான் எதையும் சொன்ன மாதிரி, ஈரானுடைய அதிபர் பெகிஷ்கான் எதையும் சொன்ன மாதிரி தெரியவில்லை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.